வணக்கம் சகோ. இந்த வீடியோவில் இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் இன்னைக்கான சில சினிமா தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சூரிய நடிப்பில் ரிலீஸ் ஆன விடுதலை படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமா அதிக எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகிற படம் தான் விடுதலை பாகம் 2. இந்த படம் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் லயன் கிங் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இப்போ லயன் கிங் படத்துடைய ப்ரீக்வலாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, முஃபாசா த லயன் கிங் அப்படின்னு. அதாவது பார்ட் 1ல ஹீரோ சிங்கமான சிம்பாவுடைய அப்பா தான் முஃபாசா. இந்த முஃபாசா கேரக்டரை மையமாக வச்சு முஃபாசாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் முஃபாசா கேரக்டருக்கு தெலுங்கு லாங்குவேஜில் மகேஷ் பாபு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி லாங்குவேஜில் ஷாருக் கான் தான் முஃபாசா கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. படம் இந்த முஃபாசா த லயன் கிங் படம் டிசம்பர் 20 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கன்னட ஆக்டர் உப்பன் ராவ் ஹீரோவாக நடிச்சு அவரை டைரக்ஷன் பண்ணியிருக்க யூஐ படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மலையாளம் ஆக்டர் உன்னி முகுந்தன் ஹீரோவாக நடிச்சிருக்க மார்க்கோ படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஆக்டர் அகர்வா சரத்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன நிறங்கள் 3 படம் டிசம்பர் 20 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த 6888 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி டிசம்பர் 20 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. பாய் கில்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் லயன் கேட் ஓடிடியில் டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. யோயோ ஹானி சிங்கருடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தமிழ் லாங்குவேஜில் டிசம்பர் 20 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வெரி ஆர்டினரி கப்பல் அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவி தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர் த கிரேவ் டேட்ஸ் சிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி சோனி லிவ் ஓடிடியில் தமிழ் டப்போட ரிலீஸ் ஆகுது. சாடா சிங் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி 11 லாங்குவேஜில் கேபிள் 1 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் இப்போ தமிழ் டப்போடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ராமராஜன் நடிப்பில் ரிலீஸ் ஆன சாமானியன் படம் ஆஸ்ட்ரோ ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்த படங்களாக தான் இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. விடுதலை பார்ட் 2 படம் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி விடுதலை பார்ட் 1 பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் மட்டும் இல்லாமல் லயன் கிங் படத்துடைய பார்ட் 1 படத்தையும் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் சங்கர் இந்த வாரம் ஆனந்த விகடனில் சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியோட தொகுப்பு இந்த வாரம் ஆனந்த விகடனில் ரிலீஸ் ஆகுது. இந்த பேட்டியில் இந்தியன் 2 பற்றி பேசியிருக்காரு. இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் இந்தியன் 2ல் விட்டதை கேம் சேஞ்சர்லையும் இந்தியன் 3லையும் கண்டிப்பாக நான் மாற்றி கட்டுவேன். கேம் சேஞ்சர் படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 3 படம் கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் 2ல என்னெல்லாம் தப்புக்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இந்தியன் 3 படத்தை நான் ஒரு பெட்டர் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வணங்கான். வணங்கான் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நேற்று நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் பாலா அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து 25 வருஷம் ஆகுது, அதையும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக சிவகார்த்திகேயனும் நம்ம சூர்யா அவர்களும் வந்திருந்தாரு. இப்போ வணங்கான் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். வணங்கான் படம் 2025 பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் ஆக்டர் ஜெனே ஆர்டிகா லீட் ரோலில் நடிச்சிருக்க டெத் ஆஃப் ஏ யூனிகான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் சாம் பிரவீன் டைரக்ஷனில் நம்ம சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் ஸ்மைல் மேன். இது சரத்குமார் நடிச்சிட்டு இருக்க 150வது படம். இந்த படம் டிசம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு நம்ம சேனலில் போகின் விழா அப்படிங்கிற படத்துடைய வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.